வேதங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அந்த வார்த்தைகளை நம்புங்கள், விசுவாசிங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தெய்வத்துக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் இந்த மாதத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்துக்கும் ஒரு பெரிய சவால், இயேசு உயிரோடு இருக்கிறாரா? தேவனை அறியாத மக்களுக்கும் இந்த வார்த்தை ஒரு சவாலாக இருக்கும். ஏன், உங்களுக்கும் எனக்கு கூட இந்த வார்த்தை இன்னும் சவாலாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை பார்க்கும்போது இந்த கடவுள் உயிராக இருக்கிறாரா இல்லையா, இவர் கண் இருக்கா, காது இருக்கா, வாய் இருக்கா, மூக்கு இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா இல்லையா, நம்ம அநேக சமயம் நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க நம்பினாலும் சரி, நீங்க நம்பாவிட்டாலும் சரி, நம்ம ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கார். கை தட்டி சொல்லுங்க. ஏனென்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு முன்பாக வாழ்ந்தவர் இந்த யோபு. ஆபிரகாம் உடைய வாழ்க்கைக்கு முன்பாக வாழ்ந்தவர் இந்த யோபு. மனசாட்சியின் காலம். அப்ப சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதை என் கண்களாலே நான் அதை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலே நான் அதை காண்பேன் என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அல்லது ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு முன்பாகவே இது சொல்லப்படுகிறது என்றால் விசுவாசிங்க. ஆமா சொல்லுங்க. சொன்ன இல்லையா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே நிரந்தரம் இல்லை, மாறக்கூடியது. எத்தனை நம்புறீங்க? பிரசங்கி 3 நம்ம வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்குமே ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலம் இருக்கு. எஸ், வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு. நீ பிறக்கிறது ஒரு காலம் வச்சாரா? ஆமா. இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு. அல ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு. இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவருக்கு எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் இருக்கு. ஆமென் சொல்லு. ஆமான் சொல்லு. இல்லையா? ஆமா. பள்ளன்னு ஒன்று இருந்தா மேடுன்னு ஒன்று இருக்கு. அழுகுன்னு ஒன்று இருந்தா நடனம் பண்ற ஒரு காலம் இருக்கிறது. எல்லாவற்றும் ஒரு காலம். கர்த்தர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். கை தட்டி மகிழப்படும். பைபிளுக்கு எல்லா வார்த்தையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமா இல்லையா? அந்த காலங்கள் வருகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணும்? ஜபத்தோடு கூட தேவனோடு கூட நீங்க இருந்துட்டீங்கன்னா அந்த காலங்களை ஆண்டவர் அழகாக வடிவமைத்து ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து விடுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த சர்ச்சில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிதான் செய்திருக்கிறார். அழ ஒரு காலம், நடனம் பண்றதுக்கு ஒரு காலம் இருக்கு, கிளிக்க ஒரு காலம் இருக்குன்னா அதை தைக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்க. இப்ப எல்லாத்துக்கும் காலம் இருக்கு. ஆமென். அதுதான் நம்ம எல்லாவற்றையுமே அந்த கால தேவன் கையில் ஒப்பு கொடுத்துடணும். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அந்த சக்கரம் சுத்துகிறது இல்லையா? அந்த நாள் வரும்போது இந்த காலங்கள் வேற மாதிரியா மாறிடும். ஆமென். பிரைஸ் காட். ஆகையால என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
இது சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதை என் கண் பார்க்கும். ஆமா சொல்லுங்க. சரி, இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போறோம். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் செய்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய், கவனிக்கணும், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க நல்ல கைதட்டி அவர் வல்லவராயும் இருக்கிறார். வசந்த மேலும் தமது மூலமாய், தமது என்றால் அங்கே இயேசு சொல்றார். அந்த வசந்த ஏதினவர் ஆவியானவர், இயேசு உயிரா இருக்கிறாரு. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை. இப்போ நீங்க தேவனிடம் சேர்ந்து வந்திருக்கீங்க இல்லையா? என்னப்பா கிறிஸ்துவ சேர்ந்தியா? ஆமா. தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக ஒருவர் உயிரோடு இருக்கிறாராம், ஜெபிக்கிறாராம். பாருங்க எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இதோட உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்? வேற என்ன பிராமிஸ் பண்ணணும் இல்லையா? நீங்களாம் இப்போ தேவனிடம் சேர்ந்திருக்கீங்க இல்லையா? சர்ச்சில் சேர்ந்தீங்க இல்லையா? தேவனிடம் சேர்ந்தீங்க இல்லையா? உங்களுக்காக கவனிங்க, எப்போதும் ஜெபிக்க ஒரு ஆண்டவர் காத்திருக்கிறார். எது தெரியுமா? உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர். ரட்சிப்பு என்றாலே டெலிவரன்ஸ், விடுதலை, சமாதானம் இல்லையா? நம்ம வாழ்க்கை என்னெல்லாம் சில கட்டுகள் இருக்குதோ அதை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக நமக்காக ஒருத்தர் வேண்டல் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குடும்பத்தில் ஒன்று ஜெபிக்கிற தாய் இருக்கணும், இல்லை ஜெபிக்கிற ஒரு மனைவி இருக்கணும். அந்த குடும்பம் விளங்கும். ரெண்டுமே இல்லைன்னா அந்த குடும்பம் தோத்தரும். இங்கே சொல்றேன், ஒன்று உங்க குடும்பத்தில் ஜெபிக்கிற ஒரு தாய் இருக்கணும், இல்லை ஜெபிக்கிற ஒரு மனைவி இருக்கணும். இருக்கா? உங்க குடும்பத்தில் இருக்கா? எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க பாஸ்டர், நான் தூங்கினா கூட எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. இல்லை, ஜெபிக்கிற தாய் இருக்கணும், இல்லை ஜெபிக்கிற மனைவி இருக்கணும். அந்த குடும்பம் ஓரளவுக்கு பாஸ்டர் எஸ் தான் ஜெபம் பண்றாரு, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? நீ ஜெபம் பண்ணாதான் உனக்கு அவர் ஜெபம் பண்ணுவார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ ஒரு குடும்பத்தில் இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அப்படியே ஆட்டம் கண்டுடும். அதெல்லாம் தயவு செய்து இந்த வயசான ஆட்கள் என்ன பண்ணாதீங்க, புறக்கணிச்சிடாதீங்க. சொல்லு, ஆண்டவரே பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என் பேரனுக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய மருமகளுக்காக ஜெபிக்கிறேன். நீ டீ கொடுக்கலையோ சோறு போடலையோ தோத்துறோம். அது உட்காந்து தோத்திரம் போட்டு உட்காந்து இருக்கும். உண்மைங்க, என் லைஃப்பில் நான் அதை பார்த்தேன். எங்கள் அம்மா கடைசி காலத்தில் எங்களோட கூட வந்துட்டாங்க. அப்போ நான் ஆணூரில் ஊழியம் செய்வேன். ஆணூரில் ஊழியம் செய்வேன். ஆரம்ப கால ஊழியம் வரத்துக்கு 10-10:30 ஆகிடும். அப்படியே உட்காந்துருக்க பாருங்க, கொட்டு. ஏமா நீ சாப்பிட்டு இல்லைப்பா வெளியே போனேன், என்னாச்சோ ஏதாச்சோ, எப்படிப்பா தூக்கம் வரும் எனக்கு? ஆமான்னு சொல்லுங்களேன். புரிஞ்சிட்டீங்களா? ஹலோ, எங்கள் அம்மாலாம் அப்படி இல்லையே பாஸ்டர். உருவாக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. உண்மை சொல்றேன். அப்போ உங்க மனைவி அவளும் ஜெபம் பண்ணுவா. அந்த அந்த எங்க அம்மா ஒரு தாயா இருக்கணுன்றதுக்காக, ஒரு தாயா இருக்கணும் இல்லையா? ஒரு மாமியார் ஏன் இருக்கணும்? ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த இல்லையா சில சமயம்
நமக்காக அவங்க வேண்டுதல் செய்வாங்க, விண்ணப்பம் செய்வாங்க. ஆமென். எப்போ ஏசப்பா நோக்கி ஸ்தோத்திரம் போட்டுனே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமா. போன வாரம் ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க. மருமகளா மாமியாரா? யார் ஜெயிச்சாங்க தெரியல. மாமியார் ஜெயிச்சிட்டாங்களா? ரெண்டு பேருமே ஜெயிச்சிக்கிறாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கு மருமகளும் தேவை, மாமியாரும் தேவை. ஆமென் சொல்லுங்க. சரி, என்னுடைய தாட் என்னன்னா, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடினாலே நம்மை முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அததான் பாருங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, சீராட்டுவார், தாளாட்டுவார், உன்னை சீராட்டுவார். ஏன் யார் நமக்கு ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, நமக்காக ஒருவர் எப்போதும் ஆண்டவரே இந்த மகனை ரட்சியும், இந்த மகளை ரட்சியும், இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த குடும்பத்து மேல் கிருபையை ஊற்றும், இந்த குடும்பத்தில் தயவு உண்டாக்கும் சொல்லி நமக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு நல்ல ரட்சகர் இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நமக்காக என்ன வேண்டும் செய்யறான்னு நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன். ஒரு சில காரியத்தை ஆண்டு வெளிப்படுத்தினார். வாசிக்க முதல் காரியம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். நமக்காக இயேசு வேண்டுதல் செய்கிறார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். போது கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே மிக முக்கியமானது விசுவாசம். கவனிங்க, விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமாகவே இருக்க முடியாது. விசுவாசிக்கிறவன் தேவன் ஒரு உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமா சொல்லுங்க. இங்கே நம்ம பார்க்கிறோம், பேதுரு யாக்கோபு யோவானை தேவன் அழைத்து, என்னுடைய ஆத்துமா மரணத்து ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு இயேசு சற்று அப்புறம் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தா இவங்க 3 பேரும் தூக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு முறை எழுப்பிட்டு போனாரு, 2ஆம் முறை எழுப்பிட்டு போனாரு, 2 முறையும் தூக்கிட்டாங்க. 3ஆம் முறை சொல்லிட்டாரு, எப்பா சத்துரு வந்துட்டான்ப்பா, ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போதான் இயேசு சொல்றாரு, பா கோதுமை சுலகினால் உன்னை புடைக்க சாத்தான் கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்வேன். கவனி, இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு பல விதங்களிலே இல்லையா அவன் செயல்படுவதை நாம் கேள்விப்படுகிறோம். அவங்ககிட்ட ஒரு அக்கினி ஆஸ்திரம் ஒன்று இருக்கிறது. அந்த அக்கினி ஆஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு வீசுகிறான் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்க வேண்டாம். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்து சில சமயம் பாருங்க, அவங்க விசுவாசமே என்ன பண்ணும், ஆட்டம் கண்டு போற அளவுக்கு அவங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆனா இயேசு சொல்றாரு, நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகபடிக்கு உனக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். இது மாதிரி யார் செய்ய முடியும்? இப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், ஆனா ஸ்தோத்திரம் இல்லையா, யோபுடைய வாழ்க்கையில் பாருங்க பயங்கரமான பிரச்சனை. ஆனா ஸ்தோத்திரம், அவருக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இருந்தபடினால பாருங்க, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து அந்த யோபு மீண்டு வர தேவன் கிருபை செய்தார்.
புரியுதா? இந்த கடைசி நாட்களில் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்த பிசாசு இந்த பூலோகத்தில் வந்து விட்டபடினாலே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றது. இப்போ வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டுமானால் உங்களுக்கு கடுகு அளவாவது விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு விசுவாசம்? எவ்வளவு விசுவாசம்? எவ்வளவு விசுவாசம்? கடுகு அளவாவது விசுவாசம் இருக்கணும். ஆனா இந்த விசுவாசத்தை கூட பிசாசு உங்க வாழ்க்கை விட்டு எடுப்பதற்காக அவன் தந்திரம் பண்ணுகிறான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டல் செய்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளையை விசுவாசத்தை பலப்படுத்துங்க, இந்த விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஏன்னா விசுவாசம் இருந்தாதான் உன்னால ஜெபிக்க முடியும், வேதம் வாசிக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும் இல்லையா, ஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லையா, செயல்பட முடியும், முயற்சி எடுக்க முடியும். விசுவாசமே இல்லைனா ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா? அதுக்காக தான் ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். எதுக்கு? உங்கள் விசுவாசம் ஒளிந்து போய் விடக்கூடாது. ஏன்னா விசுவாசம் ஒளிந்து போயிட்டா என்ன நடக்கும்? நான் ஒரு சில காரியம் கொண்டு வந்திருக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 17:18 சீக்கிரமா வாசிங்க, நிறைய காரியம் சொல்லணும். பாரு பாரு. இயேசு பிரதி உத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். கவனிங்க, ஏன் இயேசு நம்முடைய விசுவாசத்தை ஜெபம் பண்றாருன்னா, விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் நானும் மாறுபாடு உள்ள சந்ததியாய் மாறிவிடுவோம். மாறுபாடு என்ற வார்த்தைக்கு ஒரு வேதத்தில் சீரழிதல், சீரழிதல். ஏன்டா அப்படி சீரழிஞ்சு போறேன்னு கேட்கறாங்கல்ல? ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்க கூட பொறுமையா இருப்பேன். ஏன் நம்ம விசுவாசம் ஜெபம் பண்றாரு? உனக்கு விசுவாசம் இல்லைன்னா இல்லையா, நீயும் நானும் உன் குடும்பம் என் குடும்பம் சீரழிஞ்சு போயிடும், சீரழிஞ்சிடும். காலகட்டத்திலே ஒரு ஹார்டான ஒரு வார்த்தை அவர் தான் சீரழிஞ்சிடும். அதனால தான் நம்ம ஏன் கோயில் ஓடி வரோம்? விசுவாசம் கேள்வினால வரும். இங்க வரும்போது ஆண்டவன் விசுவாசம் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் பண்ணுவார். ஆமா சொல்லுங்க, உங்க விசுவாசம் அப்படியே ஆண்டு என்ன பண்ணுவாரு? ஏன்னா விசுவாசம் வளரக்கூடியது. லிட்டில் ஃபெய்த், ஸ்ட்ராங் ஃபெய்த், இப்படிலாம் நிறைய பைபிள்ல. ஆபிரகாம் விசுவாசம் கிரேட் ஃபெய்த், கிரேட் ஃபெய்த். ஏன்னா நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் நம்பிக்கையோடு தேவனை விசுவாசித்தான். அவன் வாழ்க்கையில் நம்பறதுக்கு சான்ஸே இல்லை, இது நடக்கும் இல்லையா, அவனுக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பான் என்ற நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவனுடைய கற்பமும் சாராளின் கற்பமும் செத்து போய்விட்டது. ஆனால் ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்குள்ள ஒரு கிரேட் ஃபெய்த் இருந்ததுனால அவன் அதை பார்த்தான். கவனிக்கணும், இங்க ஆண்டவர் ஏன் உங்களுக்காக ஜெபம் பண்றாருன்னா, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா நமக்குள்ள ஒரு சீரழிவு உண்டாகிடும். ஏன் இன்னைக்கு நம்முடைய உலகம் அழியுது? ஏன் இந்த சமுதாயம் அழிகிறது? அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. நம்ம ஏன் நம்மளை காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏன் நம்ம பாவம் செய்யறதுக்கு பயப்படுகிறோம்? நம்ம ஆண்டவரோடு இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஆகையால் தான் நம்ம வாழ்க்கையிலும் கஷ்டம் வருகிறது. ஆனா நம்ம ஏன் சந்தோஷமா இருக்கிறோம்? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், என்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், சூழ்நிலைகள் மாறலாம், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை,
சிலுவையில் ஜீவனிலும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். என்ன விசுவாசம்? உங்களுக்கு என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? எனக்கு ஒருவர் இருக்கிறார். அததான் நீ சீரடியாம இருக்கிற. அதுதான் உனக்கு வந்து எத்தனையோ பிரச்சனையில இன்னைக்கு நீ நிக்கிறது காரணம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் தாங்க என்ன உங்களை நிக்க வச்சு. இல்லைன்னா என்னைக்கோ நீ சீரழிஞ்சிட்டு இருப்ப, கெட்டு போயிருப்ப. தாவீது சொல்றார், நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். சங்கீதம் 27 கடைசி வசனம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் குட்டிச்சவரா போயிருப்பேன். அதான் அதுக்கு அர்த்தம். நம்ம பாஷையில குட்டிச்சவரா போயிட்டு இருப்போம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் குட்டிச்சவரா போயிருப்பேன் அல்லது சீரழிஞ்சு போயிருப்பேன். இப்போ நீங்களாம் இயேசு தெய்வம் நம்பி வந்திருக்கீங்களே, அதில் தான் நீங்கள் நானும் சீரழியாம தெய்வம் காப்பாற்றுங்க. வாலிபனே, வாலிப தம்பியே, உங்களுடைய வாழ்க்கையை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு ஒரு காரணம், என் ஆண்டவர் ஜீவிக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீரழிந்திருப்போம். ஏன் இயேசு நமக்காக ஜெபம் பண்றாரு? நீங்கள் நானும் சீரழிஞ்சு போகாம, ஆண்டவரே கடுகளவாத விசுவாசம் இருக்கட்டான்னு சொல்லி இல்லையா, நீங்க விழும்போதெல்லாம் ஆண்டவர் உங்களை தூக்கி விட காரணம் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீங்கள் நானும் கெட்டு போயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனை விட்டு ஒரு பின்வாங்கி போயிட்டானா மறுபடியும் அவனை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போன அவங்க தான் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டவர்கள். கவனிங்க, இந்த சர்ச்சில் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 5000 பேருக்கு நாங்கள் ஞானசானம் கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ 2000 பேர் தான் நிற்கிறாங்க. மொத்தம் 3000 எங்கே எங்கே? என்ன போய் என்ன புரோஜனம்? இயேசு கும்பிட்டு என்ன புரோஜனம்? இல்லையா? எப்பா நீ ஒழுங்கா இல்லையா? பைபிள் சொல்லுது, உத்தமனுக்கு உத்தமனா இருப்பாரு, புனிதனுக்கு புனிதனா இருப்பாரு, மாறுபாடு உள்ளவனுக்கு. ஏன் சில பேர் விலகிட்டாங்கன்னா அவங்க இயேசுக்குள்ள வந்தும் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பல. ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு அநேக சீரழிந்து போவதற்கும் கெட்டு போவதற்கு என்ன காரணம்? விசுவாசம் இல்லை. புரியுதா? ஆனா நம்ம இயேசு ரொம்ப நல்லவர். உங்க விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்களுக்காக அவர் ஜெபம். ஆண்டவரே இந்த தம்பிக்கா ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த தங்கச்சிக்கா ஜெபிக்கிறேன், இந்த அம்மாக்கா ஜெபிக்கிறேன், இந்த பிள்ளைக்கா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசு பிதாவே இந்த பிள்ளைக்கு அந்த கடுகளவு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கடுகளவு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நமக்காக இயேசு பிதாவை நோக்கி ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறபடினால்தான் இங்கே நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. நான் என்னைக்கோ உங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிட்டு இருக்கும், கெட்டு போயிருப்போம். ஆமென். இந்த இயேசுக்கு நன்றி சொல்லுங்களேன். இயேசப்பா உங்களுக்கு நன்றி, எனக்காக ஜெபம் பண்ணல. உங்க வாழ்க்கை எத்தனையோ முறை இல்லையா இந்த விசுவாசம் போய் வேணாம்ப்பா, இன்னைக்கு கோயில் இயேசு வேணாம், ஒன்று வேணாம், கோயில் வேணாம், பைபிள் வேணாம், ஒன்று வேணாம், அப்படி யோசித்த காலம் உண்டா? காலம் உண்டா? நிறைய பேர் இங்க இருக்கீங்க. நான் கூட நிறைய முறை இந்த ஊழியத்தையே விட்டுணும், எதுக்கு பார்த்து போராட்டம் பிரச்சனை. ஆனா ஸ்தோத்திரம், இயேசு எனக்கா ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த பையனை பலப்படுத்துங்க, இந்த பையனை பலப்படுத்துங்க, இந்த பையனை பலப்படுத்துங்க. உண்மைங்க, என்னுடைய ஊழியத்தின் பாதியில பலமுறை வேண்டாப்பா அந்த ஊழியம், எதுக்கு இவங்களோட மல்லு கட்டணும், உங்களோட மல்லு கட்டணும் பாஸ்டர், எங்களோட மல்லா கட்டுறீங்க. ஆமா
மல்லு கட்டுறோம். எதுக்குப்பா? ஏன் மோசம் ஜோமனல்ல என்ன நானா பெத்த இதெல்லாம் நானா பெத்த ஆண்டவர், விடுங்க, போட்டு தள்ளுங்க எல்லாத்தையும். ஆனா அவ்வளோ தூரம் அவரு வெக்ஸான பண்ண கூட ஆண்டவர் ஆனாப்பா அவங்களாம் தப்பா நினைப்பானுங்க. ஏசு ஓடினாலுங்க இன்னைக்கு அவங்க கடவுளே கொண்டுட்டாரு அவங்க சொல்லுவாங்க, வேணா ஏசப்பா விட்டுடு. அப்படி ஒரு ஜெபம் என் வாழ்க்கையில, என்னுடைய விசுவாசத்துல நானும் பலமுறை வேண்டாம் ஆண்டவரே என்னை விட்டுடுங்க சாமி, இல்லையா இல்லையா அப்படி ஜெபித்த காலங்கள் உண்டு. அப்படி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போன நாட்கள் உண்டு. ஆனா ஸ்தோத்திரம், எனக்காக ஏசப்பா ஜெபிச்சபடினால தான் இன்னைக்கு நான் உங்களோட பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன். உண்மையா? இங்க நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. இனி இயேசு வேண்டாம், இனி கோயில் வேண்டாம், இல்லையா இனி பைபிள் எடுக்க மாட்டேன், இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இல்லையா ஸ்தோத்திரம், இல்லையா இந்த தேவனை தேடுவது விருதா, இல்லையா அந்த தெய்வத்துக்கு முன்பாக பயந்து நடப்பது என்ன பிரயோஜனம்? பாரு, அவன் நல்லா இருக்கான் பாரு, அவன் நல்லா இருக்கா பாரு, மினுக்கிறா பாரு, அவ கட்டு புடவை பாரு, அப்படிலாம் நீ யோசிச்சியா இல்லையா? போய் சொல்லாத. ஆனா ஸ்தோத்திரம், உனக்காக ஏசப்பா ஜெபமானனால்தான் இன்னைக்கு வந்து இங்க அமர்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா என்ன இருக்கும்? உன் குடும்பம் என் குடும்பம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கும், கெட்டு போயிருப்போம். புரியுதா? அதுதான் ஏசப்பா நமக்காக என்ன பண்றாரு? இரண்டாவது ஒரு காரியம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38வது வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே. கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இல்லாம போயிருந்தா என்னைக்கோ நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. பாட்டு டைம் இல்லை. அவர் மட்டும் இல்லாம போயிருந்தார்னா சீஷரும் அவருடைய இயேசுவும் அக்கறை போவதற்காக படகு ஏறி போறாங்க. கொஞ்ச தூரம் படகு போது பயங்கரமான பிரச்சனை, படகு பயங்கர போராட்டம். இயேசு பின்னணியத்தில் தலையினை வைத்து தூங்குறாரு. வந்து எழுப்புறாங்க, இயேசுவே நாங்களா சாவருமே, கவலை இல்லாம தூங்குறியே, அற்ப விசுவாசிகளே. ஏன்பா உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு கேட்டாரா இல்லையா? அவர் அவர்களை நோக்கி அற்ப விசுவாசிகளே. அப்போ ஏன் இயேசு நமக்கு ஜெபம் பண்றாரு தெரியுமா? அவர் ஜெபிக்கலனா நம்ம விசுவாசம் இல்லாம செத்து போயிடும். சில பேர் இந்த சூசைட் அட்டன் பண்றாங்களே, அது காரணம் என்ன? விசுவாசம் இல்லாதனால தான். கவனிங்க, சில பேர் ட்ரெயின்ல போய் தலையை கொடுத்துறாங்க, ஏன்? விசுவாசம் இல்லாதனால தான். சில பேர் தூக்க மாத்திரை, அந்த மாத்திரை, விஷம் ஏன் சாப்பிடுறாங்க? இனி நம்மளால இந்த உலகத்தில் வாழ முடியாது, பிழைக்க முடியாது, நம்மளால எதிர்த்து போட முடியாதுன்னு அப்படி யோசிக்கினால்தான் ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. இவங்களா தான் சொல்றாங்க, நாங்க செத்து போயிருப்போமே, செத்து போகிறோமே. ஏன்? ஏன்பா உங்க விசுவாசம் இல்லைன்னு கேட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களை சாகடிக்கவா தாய் கருவாகும் முன், உங்களை சாவடிக்கவா இயேசு தாயின் கரு தெரிஞ்சு கொண்டாரு. ஆமா, உங்க அம்மா எப்ப பிறந்தாங்க? நான் பிறந்தேன் எனக்கு தெரியாது. எங்க அம்மா உங்க அம்மாவா? தோத்துரும். பாட்டி பிறந்ததுன்னா அம்மா பிறந்திருக்கும். புரியுதா? அவங்க அம்மா பிறந்தது 1954. 54 இந்த அம்மா வான்னு தெரிஞ்சு கொண்டார். ஆமென். இல்லை, இது கலைஞ்சு போயிட்டு இருக்கோம், இது கலைஞ்சு போயிட்டு இருக்கோம். ஆனா கடவுளுக்கு ஸ்தோத்திரம், தெரிந்து கொண்டார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். இல்லையா? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம செத்து போயிருப்போம். அதனால்தான் எஸ் ஜோமன், ஆண்டவரே
உங்க விசுவாசத்தை வர்த்திக்கு பண்ணுங்க, உங்க விசுவாசத்தை வர்த்திக்கு பண்ணுங்க. இது விசுவாசம் எல்லாம் தடுமாறுது இல்லையா? தடுமாறு வருது இல்லையா? இல்லையா? அவங்க பாருங்க, ஒரு பயம், ஒரு அலறுதல். ஆண்டவரே, நாங்க எல்லாம் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? என்ன அவங்க வாழ்க்கையில் ஒரு பதற்றம். அவ்வளவுதான், முடிஞ்சது லைஃப். ஆனா ஸ்தோத்திரம், இயேசு எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினபடினாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. சொல்லட்டுமா ஏன் ஏசப்பா உனக்கா ஜெபம் பண்றார் தெரியுமா? உன் விசுவாசம் எந்த சூழ்நிலை ஒழிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா நீங்க போகும் வழியெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். நீ அதில் தான் கடந்து போக வேண்டி இருக்கிறது. அல்ல, இந்த வழியில் இந்த மகள் இடையே போயிடக்கூடாது, விசுவாசம் விட்டுறக்கூடாதுக்காக ஆண்டவர் இயேசு நமக்காக இரவும் பகலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். கை தட்டுங்க அந்த இயேசுக்காக, நல்ல கை தட்டுங்க பார்க்க. மூன்றாவதாக, விசுவாசம் இல்லை என்றால் என்ன ஆகும்? வாசிக்கலாம். மார்க் 9:19 வாசிங்க. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் எதுவரைக்கும் நான் கூட இருப்பேன் என்று கேட்கிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பேய் ஓடி போச்சு. ஆமென். கவனிங்க, பிரச்சனை, பிள்ளைக்கு பயங்கரமான ஒரு போராட்டம். பிசாசு எங்க பிடிச்சானோ அது அவனை தள்ளுது இல்லையா? நுர தள்ளுறான், உரத்தை போட்டுக்குது, அது அவனை கசக்கி பிடிக்கிறது. லூக்கா சொல்றாரு, அது அவனை கசக்குதான். அவன் என்ன பண்ணுது? அது துணி பிடிக்கிற மாதிரி பிடிக்குது இல்லையா? நம்ம லைஃப்ல அப்படிலாம் ஒன்று வருது இல்லை, கசக்குது. பிரச்சனை. கவனிங்க, அந்த தகப்பன் தன் பிள்ளை தூக்கி ஓடி வர்றாரு. சீஷர்களால் முடியல. ஆண்டவர் கேட்கிறாரு, விசுவாசிக்கிறேப்பா? விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அவங்க அப்பா அழுது ஜெபம் பண்றாரு. இயேசு அந்த பிள்ளையை குணமாக்குகிறார். ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இல்லையா எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணுது? கசக்கி எப்படி துணி பிடிக்கிற மாதிரி பிடியுது. ஆமா, ஸ்தோத்திரம். ஆனா அந்த சூழ்நிலை கூட உங்க விசுவாசம் ஒளிந்து போக கூடாது என்பதற்காக தான் இயேசு நமக்காக ஜெபம் பண்றாரு. எத்தனை பேர் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை வந்து இல்லையா? ஆமா, சீஷரால முடியல இல்லையா? கவர்மெண்டால முடியல. ஆமா, சில பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியாது இயேசுவை தவிர. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமா, மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியாது. ஒரு கருவை உருவாக்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் தெய்வம், அவர் தான் செய்யணும். புரியுதா உங்களுக்குலாம்? அப்போ கவனிங்க, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். இயேசு சொன்னாரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று நீ சொல்லி நான் சொன்னபடியே ஆகும்படி நீ விசுவாசித்தால் நீ சொன்னபடி ஆகும் என்று ஆண்டு சொன்னார். அப்ப பிரச்சனையை பார்த்து நீங்க பேச வேண்டுமானால் அதுக்கும் விசுவாசம் அவசியம். ஆமென். இந்த விசுவாசம் உனக்குள்ள ஒளி கூடாதுக்காக தான் இயேசு உனக்காய் ஜெபம் பண்றாரு. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறா தெரியுமா? ஏன் உயிரோடு இருக்காரு? அட பாவிங்களா, உங்க விசுவாசம் ஒளிந்து போகாத கூடி அவரு ஜெபம் பண்ற, அதுக்காக உயிரா இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணே இருக்கிறார்.
பாஸ்டர் ஜெபம் பண்றாங்களோ, பாஸ்டர்மா ஜெபம் பண்றாங்களோ, இல்லை புருஷன் ஜெபம் பண்றானோ, மனைவி ஜெபம் பண்றாளோ, இல்லையா யார் ஜெபம் பண்றாங்க இல்லை இல்லையா, ஸ்தோத்திரம், இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். கவனிங்க. ஆனா ஒரு கேரண்டி என்னன்னா, எனக்கு ஒருவர் ஜெபம் பண்றார், நிச்சயம் பிரச்சனை மாறும், நிச்சயம் கஷ்டம் மாறும், நிச்சயம் இதுல இருந்து நான் வெளியே வந்துடுவேன் இல்லையா, நிச்சயம் இந்த ப்ராப்ளம் மாறிடும் இல்லையா. இந்த விசுவாசத்தை உனக்கு கொடுப்பதற்காக தான் அவர் என்ன பண்றாரா, உயிரோடு கூட இருந்து நமக்காக ஜெபிக்கிறார். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். இரண்டாவது காரியம் ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 32. அப்போது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். கைத்தட்டு பார்க்கலாம். எனக்கு கொடுத்த வெளிப்பாடு தெரியுமா? ஏன் ஏசப்பா நமக்கு ஜெபம் பண்றாரு? உன் கடன் முழுவதையும் மன்னித்து விட அவர் ஜெபம். கை நல்ல கை தட்டியா. கடனே அடைக்கிறார். எவ்வளவு கடன் வச்சுக்கிற? இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு கடனை மாட்டி கொண்டிருக்கிறோம். நேற்று இதை வாஸ்தவனே எனக்கு சந்தோஷம். எனக்காக எங்க அப்பா ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, என் பிள்ளை கடன்லாம் மாறினப்பா, என் பிள்ளைக்கு இருக்கிற எல்லா கடனும் மாறினான் இல்லையா. பாருங்க, அந்த வார்த்தை வேற ஒரு அர்த்தத்தில் ஏன் சொன்னாலும் நான் விசுவாசிக்கிறேன், அவர் என் கடனை மாற்றுவார். ஆமா சொல்லுங்க. எத்தனை பேர் கடன் இருக்கு? கடன் அதுக்காக கையை எவ்வளவு தூரம் உயர்ந்து பாருங்க. கடன் இருக்கா? தைரியமா உயர்த்த அவர் பார்க்கட்டும். உனக்கா ஜெபம் பண்ணுவார் அவர். வாசிமா மறுபடியும். அப்பொழுது எல்லாம் எடுத்துட்டீங்களா? 18 மத்தேயு 18:32. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். அந்த கடன் முழுவதையும் உனக்கு நான் மன்னிக்கிறேன். இது உனக்கு ப்ராபசியா ஆண்டவர் சொல்றார். இங்க வந்து நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு கடன் இருக்கு. ஒண்ணு அதை கொடுத்தவங்க சரிம்மா முற்றுமா மன்னிக்க ஆண்டு உதவி செய்வார், இல்ல அதை அடைக்க உதவி செய்வார். எப்படியோ ஏதோ நடக்கும். கைத்தட்டு. நம்புறியா? இதுக்கு தான் விசுவாசம் வேணும். சொல்லு, ஆண்டவரே, என் கடன் முழுவதையும் மன்னித்து விட்டேன்னு சொன்னீங்களப்பா, எனக்கு ஒரு 10 லட்சம் இருக்கு ஆண்டவரே, போ மனுஷன் போ. அந்த உள்ளத்துல பேசுவார் ஆண்டு போய், போ மன்னிச்சு விட்டுருப்பா, போட்ட கொடுப்பா. செய்வாரா? அதுக்காக தான் ஜெபம் பண்றாரு. உன் கடன் முழுவதையும் நான் உனக்கு மன்னித்து விட்டேன். கவனிங்க. ஒண்ணு, நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். கடன் இருக்குன்னா அதுக்காக ஜெபி. ஆண்டவரே, என் கடனை மாற்ற உதவி செய்யும். ஏன்னா பைபிள் போடு, என் கடனை மாற்ற உதவி செய்யும். அவன் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, இப்ப முடியல இல்லையா? ஆமா, கடன் கொடுத்து கேட்கிறாரு. சொல்றான், ஐயா முடியலையா. முதல்ல கடன் வாங்கினா கூட என்ன பண்ணு, பிள்ளாடி கூட கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. எப்போ ஒரு 100 ரூபாய் கை நீட்டி கடன் வாங்கிட்டியோ நீ யாரு? அவனுக்கு நீ அடிமை. பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 22:7 நினைக்கிறேன். நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. யாரே அடிமை? நீ 100 ரூபாய் கடன் வாங்கினா கூட யார்கிட்ட கடன் வாங்கினியோ அவனுக்கு நீ என்ன சொல்லு? நான் ஒரு அடிமை. கடன் கொடுக்குற வரைக்கும் நீ அடிமை தான் அவனுக்கு இல்லையா? நெஞ்ச நிமித்த கூடாது. துபாயை சுட்டு விடுவான். முடியலைங்க, சாரிங்க, தந்துருங்க. ஐயோ, அதான் கேட்குறான் பாருங்க. ஐயா நிர்வாகம் இல்லை ஐயா. அந்த சம்பவத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்களேன். ரொம்ப நல்ல சம்பவம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி இல்லையா? கவனிக்கணும். இது 500 ரூபாய் 50 ரூபாய் கடன் வாங்கின ஆள் பத்தி பேசுவது பைபிள். கடன் கொடுக்க நிர்வாகம் இல்லை அப்படின்னா, ஐயா மன்னிச்சிருங்கயா, முடியலையா, நான் கொடுத்துருவையா, மன்னிச்சிருங்கயா அப்படின்னு கேட்கிறான். அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு இறக்கத்தை உண்டாக்கிட்டு. ஆமீன் சொல்லுங்க. புரிஞ்சுட்டீங்களா? கடன் வாங்கிட்டியா, கொடுக்க முடியலையா, ரெக்வஸ்ட் கேளு. தொல்லாத காசை கொடுத்துட்டு அப்போ போன் பண்ணி ஏமா 100 ரூபாய் எனக்கு பெருசுப்பா. நம்ம என்ன சொல்றோம்? கடன் வாங்கிட்டு பாரு. என்னம்மா சொல்லுவாங்க?
ஊர் உலகத்தில் கடன் கொடுத்துட்டாரு இவரு. நாங்கள் பார்க்காத பணமா? எப்பயா வாங்கினேன்? நாங்கள் பார்க்காத பணமா? எப்படியோ கடன் வாங்கிட்டியா, நீ அவனுக்கு அடிமை. கொஞ்சம் தாழ்ந்து, ஐயா முடியலையா, சாரி. ஆமேன்னு சொல்லுங்க. முடியலையா, சாரி. பைபிளில் நான் நேற்று நிறைய வாசித்தேன். ஆண்டவர் சொல்றாரு, கடன் கொடு, கடன் கொடு, கடன் கொடுத்தா கடனை ரிட்டர்ன் வாங்கு, ஆனால் விசுவாசி கொடுத்தா மட்டும் வட்டி வாங்காத, அசலான் கொடுத்தா வட்டி வாங்கு, விசுவாசி கொடுத்தா வட்டி வாங்காத. பைபிள் போட்டிருக்கு நிறைய இடத்துல. இயேசு ரொம்ப நல்லவர். உன் சகோதரன் உன்கிட்ட கடன் வாங்கினானா அவன்கிட்ட வட்டி வாங்காத. அயலானுக்கு நீ கொடுக்குறியா, அவன்கிட்ட வட்டி வாங்கிக்கணும். பைபிள் போட்டிருக்காரு ஆண்டவர். ஆமேன். அதுதான் உங்களுக்கு பைபிள் நல்லா படிக்க சொல்றது. நான் கவனிங்க. இப்போ கடன் வாங்கிட்டான், கொடுக்க முடியல. அவன் போய் என்ன பண்றான், ஐயா மன்னிச்சிருங்கயான்னு சொல்லி கேட்கறான். அவன் பாருங்க, மன்னித்து கடன் முழுவதையும் மன்னிச்சிட்ட பாருங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபையை அளிக்கிறார். பெருமை இருக்கக்கூடாது நமக்குள்ள. தொலையாத காசு கொடுத்துட்டான், நோண்டி இல்லையா, ஆமா ஓயா போனு நோ சொல்லாத, ஆண்டவரே உன் வாய்மலை அடிப்பாரு. பைபிள்ல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4:1. கடன் கடன். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உன் கடன் மாத்தி நான் ஒரு ஐடியா கொடுக்கிறேன். உன் அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், செத்துட்டான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து, கவனிங்க, ஆண்டவரே இந்த கடனை அடைக்காத வரைக்கும் என் உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. இப்போ என் உயிர் எடுத்துக்கோ, என் உயிர் எடுத்துன்னு. கடங்கான சாவாத, பரலோகம் போக மாட்டேன். கடங்கான சாவாத, பரலோகம் போக மாட்டேன். ஆமா, நரகம் தான் போயிடுவேன். அதனால கடனை அடைக்கிற வரைக்கும் ஆண்டவரே ஜீவனை கொடுங்கப்பான்னு கேளு. ஒரு 10 வருஷம் வாங்கி வச்சு, இயேசுவே என்னை எடுத்துக்கோ ஜெபம் பண்ணினா நீ நரகம் போவ. இங்க இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் ஒரு நல்ல தீர்க்கதரிசியின் புத்திரர், நல்லவன், கர்த்தருக்கு பயந்த ஆளு. ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டான், கடன் வாங்கிட்டான். கடன் வாங்கிட்டு ஏதோ டப்புன்னு செத்து போயிட்டுக்கிறான். அது நார்மல் டெத்து. செத்துட்டான். இப்போ கடன் கொடுத்தவன், நான் பிள்ளைய கொடுக்குறியா, பிள்ளைய அடிமையா கொடுக்குறேன், இல்லை என் கடனை கொடுக்குறேன்னு கேட்குறான். ஒரு ஈவு இரக்கம் இல்லாத ஒரு ஆள். ஆமேன். ஈவு இரக்கம் இல்லாத ஆள். ஆனால் இந்த அம்மா செஞ்ச காரியம், எலிசா கிட்ட போறாங்க. கவனிங்க, இவங்க வேற எங்க போல, பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுறது தெரியல, அவரே கடன் வாங்கி உட்காந்துக்கிற, அவர்கிட்ட போய் நான் கேட்காது, சொல்லாத, கேட்க, அவர் யோசிக்காத. ஆமேன். ஆமா, இந்த அம்மா பாருங்க, எலிசாட போகுது. அவரு என்னம்மா, ஐயா உங்க அசிஸ்டன்ட் தான் அந்த கிரியோனு, என் புருஷன் கடன் வாங்கிட்டு செத்துட்டான். ஐயா, கடன் கொடுத்தவன் ஒரு 2 பிள்ளைய எனக்கு அடிமையா கொடுக்குறியா, இல்லை கடனை கொடுக்குறான்னு கேட்குறான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஐயா சொல்லி இந்த அம்மா கேட்குது. அப்போ அவர் என்ன பண்றாரு, சரி போ நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லல, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. ஹலோ கவனி, நம்ம ஆண்டவர் என்னைக்குமே உங்ககிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு, நீ அப்படிதான் கேட்ப. உங்ககிட்ட தான் சொத்தே இருக்குது. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுவான், என்ன ஐயா, நானே புருஷனை விட்டுட்டு ஒரு விதவையா இருக்கிறேன், என்கிட்ட போய் என்ன இருக்குன்னு கேட்கறியே, இன்னும் கேட்டுக்கலாம். ஆனா நம்ம கேட்கல. ஐயா என்கிட்ட ஒரு குடம் என்ன இருக்கு, அதை கொண்டு வா. கவனிங்க, உன் கடன் மாறணுமா, உங்ககிட்ட என்ன இருக்கு, அதை கொண்டு வான்ற ஆண்டவர். அந்த அம்மா அந்த எண்ணெயை கொண்டு வந்தது. சொன்னார், போய் இந்த தெருவில் இருக்கிற எல்லாத்தையும் போய் என்ன பண்ணு, ஒரு அண்டா வாங்கினு சொல்றாரு. அந்த அம்மா ஒவ்வொரு வீட்லையும், ஏமா எக்கா ஒரு அண்டா கூட எடுத்து மூடி, எக்கா ஒரு அண்டா கூட எடுத்து மூடி. உங்க பேர் என்ன, ரதி, ஒரு அண்டா கூடு. அண்டா கொடுத்துச்சு இல்லையா. கஜலட்சுமி, தனலட்சுமி ஒரு அண்டா கூடு. விஜய் ஒரு அண்டா கூடு. எல்லாமே அண்டா கொடுத்துச்சுங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். பகுதி வீட்டில் பேச மாட்டேன், இந்த வீட்டில் பேச மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவகிட்ட பேச மாட்டேன், கடன் அடையாது. இந்த அம்மா பாருங்க, அந்த தெரு ஃபுல்லா
நல்ல பேர் வாங்கி வச்சிருக்குது. எத்துமுடி அண்டா குண்டா கூட எத்துமுடி. நம்ம அந்த தெருவில் எல்லா வீட்டுக்கும் அண்டா வாங்கி வச்சுட்டு, ஐயா அண்டா வாங்கி வந்துட்டேன், சரி இந்த எண்ணெய் என்ன பண்ணு ஒவ்வொரு அண்டாலையும் ஊற்றிட்டு ஜோமன்னு சொன்னாங்க. ஜோமன்னா எல்லா அண்டாவிலும் எண்ணெய் வந்துட்டு. எல்சா சொல்றாரு, இதை வித்து கடனை அடைச்சிட்டு நீ ஜெபம் என்றார். ஹலோ, கடன் இருக்கா? இருக்குது கொண்டா. இல்லைன்னு ஏமாத்தாத, இருக்குது கொண்டா, நான் ஜெபம் பண்றேன், அது ஒரு தசமா கொடுத்துட்டு போ. அன்னைக்கு எங்க உதவி ஊழியர் ஒருத்தர் வந்தார். பாஸ்டர், வீடு ரூபு போறதுக்காக ஒரு இடத்தை வித்துட்டோம் பாஸ்டர், அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இந்தா அந்த தசம் பாகம். யோ நீயே கடன் வாங்கி நிற்கிற, தோத்திரம் போடு, இந்தா ஒரு தசம் பாகம். ரைட் ஆண்டவரே, இந்த மனுஷன் வீடு ரூபெல்லாம் போட்டு முடிச்சு பூசெல்லாம் முடிச்சு டெடிகேட் அப்பாயின்மெண்ட் ஆண்டவரே ஜோம் பண்ணிட்டு அந்த இடமும் வித்துச்சு. தோத்திரம். ஊழியக்காரர்கள் அசட்டை பண்ணாதீங்க. அவர் ஜோமன் என்ன ஆகிட்டு போகுது, அவர் ஜோமனை காணாம முடிஞ்சிடுமா? ஆண்டவர் அதுதான் ஒரு ஆளை வச்சிருக்கிறார். ஆமா ஆமா, கடனை அடிச்சிட்டாங்கம்மா, அடிஞ்சிச்சா அடிஞ்சுதா? அதே போலதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் அடையும். ஏன்னா பைபிள் சட்டம் என்ன தெரியுமா? நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுக்கணும், நீ கடன் வாங்க மாட்ட. ஆனா இன்னைக்கு நீ கடன்காரனா இருக்கிற, கடன்காரியா இருக்கிற. ஆனா ஒரு நாள் வரும் இல்லையா, நீ தேவன் சொன்ன வார்த்தைப்படி நீங்கள் செயல்படும் போது அவர் உன் கடன் எல்லாம் உனக்கு மன்னித்து உனக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பைபிள் நிறைய வார்த்தை போட்டு இருக்கிறது. அதுல ஒண்ணு லூக்கா 6:35, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். உங்கள்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா கைமாறு கருதாமல் இருக்கிறத கொடு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். என்கிட்ட இல்லவே பாஸ்டர், போய் சொல்லாத, எல்லாமே நான் கடையிலே வச்சுட்டேன் பாஸ்டர், எல்லாம் மார்வாடி கடை தூங்குது பாஸ்டர். வீட்டில் வச்சுக்கிறீங்க பசவரம், பசவரம் வீட்டில் வச்சுக்கிறீங்க இல்லை, ஏன் இல்லைன்னு சொல்ற பாஸ்டர்? இருக்கு, இந்த காரியத்தை வச்சிருக்கிற தோத்திரம். கைமாறு கருதாம, அதனால ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்க. உன்னால முடியுதுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, தப்பு இல்லை. கடனா கொடுன்னு போட்டு கைமாறு கருதாம கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். மத்தேயு 6:12, கடன் உள்ளவங்க முதல்ல ஜெபம் பண்ணும். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிற மாதிரி எங்கள் கடன்களை எங்களுக்கு அப்ப என்ன பண்ணு, நீ முதல்ல ஜெபம் பண்ணு. கடன் இருக்கா ஜெபம் பண்ணு, எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே 10 லட்சம் இருக்கு, ஆண்டவரே 20 லட்சம் இருக்கு, இந்த கடனை அடைக்க உதவி செய்யும், ஜெபம் பண்ணு. ரெண்டாவது, இந்த அம்மா செய்த மாதிரியே ஊழியக்காரங்கிட்ட போ, இருக்கிறத கொண்டாந்து ஊழியக்காரட்ட ஜெபம் பண்ணிட்டு போ, இல்லையா? அவங்களுடைய ஆலோசனையை கேளு. கர்த்தர் உங்கள் கடன்களை அடைக்க தக்கதான கிருபைகளை ஆண்டவர் செய்வார். நீங்கள் இதே சமுதாயத்தில் கடன் இல்லாம வாழ தேவன் உனக்கு அனுக்கிரகம் செய்வார். எத்தனை இந்த பைபிள் நம்புறீங்க? என் வார்த்தையை நம்புறீங்களா? நான் இந்த பைபிள் வார்த்தை பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ ஏன் இயேசு நமக்கு ஜெபம் பண்றாரு? என் பிள்ளைகள் கடன்காரனா இருக்கக்கூடாது. ஏன்னா சொல்லிட்டாரு, நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நான் வானத்தின் பலகனியை திறப்பேன். உபாகமம் 28 சொல்றாரு, உபாகமம் 28 சொல்றாரு, 28 வாசிங்க. ஏற்ற காலத்திலே மழை பெய்யும், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கைதட்டே, வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லு. கைதட்டு, கீழே கீழே மேல எல்லாரும்
ஹலோ, ஜெபம் பண்ணுங்க, எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. ஏன்னா எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் மன்னியும். அந்த 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 மனுஷன் அவன் கடன்களை எல்லாம் மன்னிச்சிட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மாசம் ஆண்டு அதுதான் அவர் உயிரோடு இருக்கிறார். ஏன் அவர் ஜெபம் பண்றாருன்னா, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள் இல்லையா? இல்லையா? தெரிந்தோ தெரியாமலோ நம்ம போய் கடல்ல சிக்கிட்டோம். இப்போ அதுல இருந்து வெளியே வர முடியல. இப்போ ஜெபம் பண்ண ஆண்டுட்டேன், ஜெபம் பண்ணு. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கவனிங்க, அவர் உனக்கு வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டாக்குவார், அவாந்தர வெளியே ஒரு ஆறை உண்டாக்குவார். நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்கையும் வாய்க்காலை வெட்டு கர்த்தர் அதை தண்ணீரால நிரப்புவார். நம்புறீங்களா? நம்புறவங்க மாத்திரம் கைத்தட்டி ஆண்டு மையப்படுத்தி பார்க்கணும். நம்புறவங்க மாத்திரம். மூன்றாவது வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இயேசுவை மிகவும் வேண்டிக் கொண்டான். கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்களேன், நிமிர்ந்து உட்காருங்க. மூன்றாவது, ஏசப்பா நமக்காக வேண்டு செய்யறாருல, ஏன் தெரியுமா? நீ நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க பிள்ளை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? உங்க பிள்ளை, என் பிள்ளைக்கு ஜுரம் வரக்கூடாது, என் பிள்ளைக்கு தலைவலி வரக்கூடாது, என் பிள்ளை கண்ணு வலி வரக்கூடாது. கவனிங்க, போன வாரம் திடீர்னு சாம் சொல்லிட்டான், அப்பா இந்த 2 கண்ணும் திறக்க முடியல, வலிக்குது, எனக்கு அள்ளு விட்டு போயிட்டு. சரி, நானே கல் இயேசுவின் நாமத்துல இந்த கல்லுகிற எல்லா பிரச்சனை இப்போதே விலகட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். கொஞ்சம் நம்பது, ஒரு கண்ணு நல்லா இருக்கு, ஒரு கண்ணு மட்டும் வலிக்குது. சரி, சாப்பிட்டு தூண சரியாண்டா. ஏன்னா கத்த ஜபத்தை கேட்டாரா இல்லையா? ஏன்னா கவனிங்க, நமக்கு ஒன்று வந்துட்டா நம்ம அப்படியே தாங்கிடுவோம். நம்ம பிள்ளைகள் ஏதோ ஒன்று வந்துட்டா நம்மளால முடியாது. எத்தனை பேருக்கு நல்ல தாய் உள்ள இருக்கு? சில பேருக்கு தாய் உள்ள இருக்காது, பேய் உள்ளம் இருக்கும். அது எக்கடுக்கட்டும் நமக்கு தான். நோ, அதுதான் தாய். தாய் ஒருத்தர் சொல்றாரு, கடவுள் எல்லா இடத்துலும் இருக்க முடியாதுன்றதுக்காக தான் தாயை உண்டாக்குனாராம். கடவுள் எல்லா இடத்துலும் இருக்க முடியாது என்பதற்காக தான் தாயை உண்டாக்குனாராம். தாயின் பாதத்தட்டில் தான் சொர்க்கமே இருக்கிறதா. அதுதான் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு பயில் போட்டிருக்கு. தகப்பனும் தாயும் கனம் பண்ணாம எதிர்த்து பேசினா இல்லையா, நீயே என்ன பண்ற, உனக்கு ஓலை வருதுன்னு அர்த்தம். உனக்கே நீ என்ன பண்ற, கூலி வெட்டிக்கு போறன்னு அர்த்தம். அப்பா அம்மா பேச்சு அப்பா கை ஓங்குனா யாருக்கிட்ட? என்கிட்டயா? அப்பா கையை பிடிச்சாவே உன் கை போயிடும். ஏன்னா பைபிள் சட்டம், தகப்பனையும் தாய் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், அவன் நல்லவனோ கெட்டவனோ முரணோ உன் கடமை செய்ய கத்தை பார்த்துக் கொள்வார். ஏன்னா உனக்கு ஆயுசு நாள் வேணும் இல்லையா? நீ நல்லா இருக்கணும்ல, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயா என்பது முதலாம் கற்பனையா மாறி போச்சு புதிய ஏற்பாட்டில். அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க. ஏன்னா தாய் கரு உண்டானது, வளர்த்தது, உருவாக்குனது, உன்னை இன்னைக்கு ஒரு ஆம்பளையா பார்க்கறான். இப்போ உனக்கு திமிரு. ஒரு பையன் சொல்றாங்க அம்மாட, அம்மா சொல்லி வை, நம்ம ரூட்ல குறுக்குறாரு உன் புருஷன். யாரா? உன் புருஷன் ரூட்ல குறுக்குறாரு, சொல்லி வை. உன் புருஷன் இப்போ என் ரூட்ல குறுக்குறாரா? இந்த வார்த்தை உனக்கு எப்போ வந்துச்சு? சோறு போட்டு வளர்த்தது உனக்கு வந்துச்சு. அப்பயும் ஒன்று முறிக்குந்தா? அப்பயும் ஒன்று முறிக்குந்தா?
உன் புருஷன் சொல்லி வை, என் ரூட்ல குறுக்குறாரு. ஹலோ தம்பி, தோத்திரம் சொல்லாத. நீ ஒரு கிறிஸ்தவ பிள்ளைனா அம்மா அப்பா வார்த்தை கேள்வி, அம்மா அப்பா வார்த்தையே எட்ட தள்ளாத, அப்படியே ஒபை பண்ணு. வாலி பிள்ளைங்க இப்படிதான், இல்லை இல்லை நொல்லை ஆயிடுவ, இல்லைன்னா நீ நொல்ல. ஆமா, அவருக்கு தெரியும் உன்னை எங்க நரம்பு இழுக்கணும்னு தெரியும். நீங்க நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்று நம்மளுக்கு. இப்போ இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய சவால் என்னன்னா வியாதி. எங்க பார்த்தாலும் வியாதி. ஏசு என்ன சோமட்டதான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த வியாதி வரக்கூடாப்பா. கவனிங்க, போன வாரம் ஒரு ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன். பேக் பெயின் மாதிரி இருந்தது. என் நண்பர் சொன்னார், பாஸ்டர் ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க பார்த்துலாம் இல்லையா. ஒரு பயம்தான். ஸ்கேனை பார்த்துட்டு உனக்கு அது இருக்குது இது இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறானே ஒரு பயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்துடலாமேன்னு ஒரு இது. எப்படியே முடி பண்ணி ஜோம் பண்ணி இரவெல்லாம் ஜோம் பண்ணி பொருத்தனைகளை செய்து பாவாரிக்கை பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டு போய் அந்த ஸ்கேன் எடுத்தேன். ஏசப்பா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடலாம்ப்பா. நானும் மனுஷன் தானே, எனக்கு பயம் வராதா? ஆனா ஸ்தோத்திரம், அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒன்றும் இல்லை. படுக்கிற பெட்டை மட்டும் நீங்க மாத்திடுங்க, ஓகே ஃபினிஷ்ட். இது எவ்வளவு ஜபம், எத்தனை பொருத்தனை. ஆமா இல்லையா, இரவெல்லாம் ஜபம், காலில் ஜபம், உபவாச ஜபம். ஏன் எதனா சொல்லிட்டான்னு வச்சிங்களேன், இல்லை உனக்கு கிட்னியில் கல் இருக்குது, உனக்கு அதில் கல் இருக்குது, இதில் கல் இருக்குது இல்லையா, உனக்கு உன்னுடைய லிவர் வீங்கி இருக்குது, அது வீங்கி இருக்குது, இது வீங்கி இருக்குது, என்னென்ன சொல்லிடுறாங்க டாக்டருங்க. பட் அவங்க வேலையை சொல்லிடுறாங்க. ஆண்டவரே எதுவும் சொல்லக்கூடாது சுவாமி, அந்த ஸ்கேனே அப்படி சுத்தமாக மாற்றுங்க ஆண்டவரே. எப்படியோ கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் நான் இந்த வாரம் பிரசவம் பண்ணணும், அடுத்த வாரம் பேசணும், இவ்வளோ வேலை இருக்க ஆண்டவரே, வேலை இருக்கப்பா, 5ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு செயல்படணும் போனா ஆண்டவரே. அதனால ஒண்ணுமே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றும் இல்லை. அப்போ நம்மளாம் அப்போ இதுக்கு என்ன காரணம்? நான் ஏசாப்பாட்டு ஜெபம் பண்ணேன், அவர் பிதாகிட்ட ஜெபம் பண்ணார். பிதாவே பாலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவன் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொஞ்சம் மாற்றி போட்டுருங்க, ஒன்றுமே இல்லைன்னு வந்துடணும்னு சொல்லி நான் ஏசாப்பாட்டு ஜெபம் பண்ணேன். அவர் பிதாட்ட ஜெபம் பண்ணாரு. பிதா ரிட்டர்ன் பல் கொடுத்தாரு, நோ ப்ராப்ளம், கோ. நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் பிசாசு பலவிதமான வியாதிகளை சொல்றாங்க. இந்த மே மாசத்துக்கும் இந்த மார்ச் மாசத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு வியாதி இந்த உலகத்தில் வரும். கொரோனாவை விட சக்தி வாய்ந்த ஒரு வியாதி வரும். வரட்டும், நாங்க ஜோமன்றம் மாறிடும். கொரோனாவே மாறிடுச்சுன்னா இது என்ன மாத்திரம்? ஹலோ சிஸ்டர், பிரதர், கவனிங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியமாக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ள என்ன கொடுத்தமா? இந்த கசப்பு, வைராக்கியம். வாசிமா யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய். கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாக்கணுமா? உங்கள் குற்றங்களை என்ன பண்ணு? ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. மனசுல வைராக்கியம்,
கவனிங்க, அதெல்லாம் தூக்கி எட்ட போட்டுருங்க. நீ நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறியா இல்லையா? எந்த விதத்திலையும் வைராக்கியம், கசப்பு, இது வரைக்கும் மன்னிக்க முடியாத சூழ்நிலை, தயவு செய்து மன்னிச்சிருங்க. அப்போ உங்க வியாதி குணமாயிடும். ஏன் தெரியுமா? பைபிள் தெளிவா சொல்றாரு, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் போதும் தாய், போதும். அதான் வாசிச்சு. நீங்க யாரு? ஹலோ, கவனிங்க, நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். நீங்க யார்? நீங்கள் யார்? சொல்லு. நான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நான் இந்த தேவ ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்னை வாயால் சொல்லு. தேவன் என்னை நீ சொன்னா கூட கெடுப்பாரு. ஏன்னா வசனம் தானே. அப்ப இந்த ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? திருவிந்து ரட்சிப்பட்டுட்டியா, அந்த பழைய பாவத்தோட ஏற கட்டிடணும். கல் குடிச்சேன், சாராயம் குடிச்சேன், பீடி பிடிச்சேன், சிகரெட் பிடிச்சேன், கஞ்சா அடிச்சேன் இல்லையா? நான் இல்லை சொல்றேன் பேச்சுக்கு. கஞ்சா அடிச்சேன் இல்லையா? விபச்சாரம் பண்ணேன், வேசனம் பண்ணேன். இதெல்லாம் என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டியா அதோட ஏற கட்டிடணும். ஏன்னா நீ தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உன்னிலே வாசமா இருக்கிறார். நீ தேவ ஆலயத்தை கெடுத்துட்டேன்னா பெரிய ஒரு ஆப்பா வச்சிருவார் ஆண்டவர். ஏன்னா நீதிமொழிகள் புத்தகத்தில் நீங்க நிறைய வாசிங்க. விபச்சாரம், வேசிகளிடத்திலே ஒருவன் பிரவேசித்தால், அடுத்தவன் மனைவிடத்தில் ஒருத்தன் பிரவேசித்தால், அடுத்தவன் புருஷன்கிட்ட ஒருத்தி பிரவேசித்தால் அவள் லைஃபே க்ளோஸ். 6ஆம் அதிகாரம் எல்லாம் எடுங்க. நீதிமொழிகள் 6. உங்க ஆலயத்தை கெடுக்க கூடாது, உங்க ஆலயத்தை கெடுக்க கூடாது. ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் லட்சையையும் 29 பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் தண்டனைக்கு தப்பான். கவனிங்க பிரதர்ஸ், கீழே கவனிங்க. பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிக்க கூடாது, பிறனுடைய புருஷனிடத்தில் பிரவேசிக்க கூடாது, தப்பு. ஆமா இல்ல? என் பொண்ணு சரியில்லை பாஸ்டர், வேற வழியில தோத்திரம் போட்டு போயினாரு. ஆனா அதுக்காக அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட, அடுத்தவன் புருஷன்கிட்ட நீ தவறான முறையில் பழகுனா சீரழிந்து போய்விடுவாய். உன் ஆலயத்தை நீ கெடுக்கிற, கர்த்தர் உன்னை கெடுத்துடுவார். ஆமா 10 வயசுல பக்குன்னு இந்த புகை பிடிச்சுவேன், 40 வயசுல லொக்குன்னு இருமின்னு உட்காந்துக்கானா இல்லையா? 10 வயசுல சுறுசுறுலாம் மச்சான், ஆனா 40 வயசுல அப்படி சுருண்டு படுத்துப்பான் பாருங்க. ஏன்னா 10 வயசுல சுறுசுறுலாம் விட்டவர். கஞ்சா, போதை, இதெல்லாம் தயவுசெய்து தேவனுடைய பிள்ளைகள் அவாய்ட் பண்ணிடணும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய ஆலயம், உனக்குள்ள தேவ ஆவி இருக்கிறார். இதை ஒரு நாள் கெடுக்காத. ஆமென். ஏன்னா நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். அல்ல, இந்த சரீரத்தை மகிமைப்படுத்தணும், இந்த சரீரத்தை ஆவியினாலும் இல்லையா மகிமைப்படுத்தணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த ஆலயம் எதுக்கு? தேவனை மகிமைப்படுத்த இல்லையா? இந்த ஆலயத்தை ஆண்டவர் ஏன் உனக்கு வச்சிருக்கிறாரு? இந்த ஆலயத்தில் நீங்கள் இருந்து தெய்வத்தை உயர்த்தணும் இல்லையா? ஆமா, உயிரா இருக்க வரைக்கும் தான் நீ தேவனை துதிக்க முடியும். உயிர் போயிட்டா துதிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. மரித்த பிறகு உன்னால பேச முடியாது, மரித்த பிறகு உன்னால் துதிக்க முடியாது, மரித்த பிறகு உன்னால் கோயிலுக்கு வர முடியாது, மரித்த பிறகு உனக்கு தேவனுக்காக கொடுக்க முடியாது. அதனால உயிரா இருக்கும் போதே தேவனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிரு. புரியுதா? உனக்கு உயிர் இருக்க வரைக்கும் இந்த தெய்வத்துக்காய் ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியம் செய். கொடுக்க முடியுமா? கொடு.
இல்லையா? உண்மையா வாழ முடியுமா? வாழு. இல்லையா? சாட்சியா வாழ முடியுமா? வாழு. இல்லையா? நல்ல குடும்பத்தோடு கூட நீங்கள் வாழ முடியுமா? வாழுங்கள். ஆமென் சொல்லுங்க. செத்த பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள ஏந்து நிக்கலாமா? என் மீட்பர் ஏன் உயிரோடு இருக்கிறார்? என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு எனக்காக அவர் வேண்டல் செய்து கொண்டே இருக்கிறார். என் மீட்பர் ஏன் உயிரோடு இருக்கிறார்? என் கடனை எல்லாம் மன்னிப்பதற்காக அவர் ஜெபிக்கிறார். என் மீட்பர் ஏன் உயிரோடு இருக்கிறார்? நான் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ புரியுதா? இந்த மாசம் அடுத்த 3 பாயிண்ட் அடுத்த சர்வீஸ் பேசுவேன். கவனிங்க, நம்ம சர்ச்சுடைய மெசேஜ் எல்லாம் யூடியூப் உடைய மிராக்கிள் ஷெக்கினா அசம்பிளின்னு போட்டீங்கன்னா நம்ம சர்ச்சு மெசேஜ்லாம் அதில் வரும். அவ்வளோ கவனிங்க, மிராக்கிள் அசம்பிளின்னு போட்டீங்கன்னா நம்ம சர்ச்சு மெசேஜ்லாம் அதில் வரும். நீங்கள் பொறுமையாக வீட்டில் உட்காந்து கேட்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் அடுத்த ஆராதனை கொடுக்க மாட்டோம், அங்கே வேற செய்தி போவோம். ஆனால் இந்த 6 பாயிண்ட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா தான் இயேசு ஏன் நமக்கு உயிராக இருக்கிறான்னு உனக்கு விளங்கும். ஆமேன். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? 2வது சர்வீஸ் மெசேஜ் யூடியூப்ல வரும், அதை கேளுங்க. ஆமா ஆமா. சரி, இப்போ இயேசு அப்பா ஏன் உயிரோடு இருக்கிறார்? ஏன் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார்? நீ கேட்க யாராவது என் மீட்பு உயிரோடு இருக்கிறான்னு நீ சொல்றீங்களே, ஏன் அவர் உயிரா இருக்கிறாரு? என் விசுவாசம் ஒளியாதபடிக்கு நான் நிலைச்சு நிக்கிறதுக்காக அவர் உயிரா இருக்கிறார். என் மீட்பு ஏன் உயிரா இருக்கிறார்? எனக்கு இருக்கிற கடனெல்லாம் மன்னிக்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் ஏன் உயிரா இருக்கிறாரு? எனக்கு நான் ஆரோக்கியமா இருக்கணும். நான் ஆரோக்கியமா இருக்கணும். என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். இயேசுவே, நீ வந்து என் மகளை குணமாக்கும். இயேசு குணமாக்கினாரா? குணமாக்கினாரா? மரண அவஸ்தை போயிட்டா? இங்க நிறைய பேர் மரண அவஸ்தையோடு வந்திருக்கீங்களா? உங்கள் வியாதி இயேசு குணமாக்குவார். அல்ல நீங்கள் ஆரோக்கியமாக வேண்டும் என்று இயேசு உங்களுக்காக ஜெபம் பண்றாரு. கை உயர்த்தி இயேசப்பா ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முதலாவதாக எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு எங்களுக்காக நீ ஜெபிப்பதற்காய் நன்றி தகப்பனே. எங்கள் கடன் எல்லாம் மன்னிக்க எங்களுக்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க. நாங்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக ஜெபம் பண்றீங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த காலை ஆரோக்கியம் வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த 3 காரியம் இருக்குமானால் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. வந்த பிள்ளை நம்முடைய வல்லமை இறங்குவதாக. பலவீனங்கள், வியாதிகள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகட்டும் ஆண்டவரே. ஆமென். இவங்களை காத்த அந்தகார நிலை விலகட்டும். வறுமைகள், தரித்திரம், சாபம், வியாதிகள் மாறட்டும். விசுவாசம் பலப்படுவார்கள். விசுவாசத்தை ஸ்திரப்படுவார்கள். ஆசீர்வதிங்கப்பா. உம்மை நம்பி வந்திருக்காங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொன்னீங்களா ஆண்டவரே? உம்மை நம்பி இந்த கோயிலுக்கு வராங்க. இவங்க வாழ்க்கை செழிக்கட்டும். இவங்க நல்லா இருக்கட்டும். இவங்க நல்லா இருக்கட்டும். இவங்க நல்லா இருக்கட்டும். இவங்க நல்லா இல்லாம இவங்க நாசமாக போக வேண்டும் என்று செயல்படுகிற எல்லா தீய சக்திகளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து விலகி போ பிசாசு. ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மேல, குடும்பத்து மேல ரத்தத்தை தெளிக்கிறோம். சாபங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், வியாதிகள் விலகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். இந்த குடும்பங்களில் நன்மைகள் உண்டாகட்டும். அந்த குடும்பங்களில் நல்ல காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே நீ செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு மன நிறைவு கொடுங்கப்பா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்துக்கும்
நீங்களாக்கினார் என்ற காரியம் நடக்கட்டும். ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக் கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள் என்பதே. ஹல்லேலூயா. Thank you. God bless you. வாழ்த்திக் கொள்ளுங்கள்.